இந்து அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்டது ஏன் என்ற நூலை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அநேகமாக நான் வழக்கறிஞராக இருந்ததில் இந்த இந்து அறநிலையத்துறை சட்டம் தொடர்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங்கம் தொடர்பாக ஒரே ஒரு வழக்கு நடத்தியிருக்கிறேன். ஹச்ஆர்என்சி தொடர்பான வேறு ஒன்றும் பெரிய வழக்குகள் நான் ஹச்ஆர்என்சி வழக்குகள் நடத்தலை. இப்போ நமக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் நிகழ்வு நாளைக்கு கூட ஏதோ அங்கே அந்த தூணில் விளக்கேற்றணுன்னு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த அறநிலைத்துறை சட்டம், அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள், அந்த கோவில்களின் உள்ள சொத்துக்கள், நிலங்கள் அல்லது நகைகள் எல்லாமே சேர்த்து இவைகள் எல்லாம் ஏன் அரசாங்கம் கையில் இருக்கணும்? அது அப்படியே எங்களவா கையில் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அரசாங்கத்துக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வியை இப்பொழுது எழுப்புகிறார்கள். இதை யார் யார் எழுப்புனாங்கன்னு தோழர் பேசினாங்க. கேள்வி எழுப்பப்படுகிறதுங்கிறத மட்டும் நாம் நினைவுபடுத்திப்போம். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் எங்கள் நிர்வாகத்திற்கு வர வேண்டும், கோவில் சொத்துக்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், அரசாங்கம் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சட்டம் தேவையில்லை, இந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிடலாம். இதுதான் இந்த சட்டம். ஏன் இயற்றப்பட்டது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்டது, என்ன காரணத்துக்காக இயற்றப்பட்டது அப்படின்னு ஒரு ஆய்வை ஐயா இந்த நூலில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இங்கு ஆட்சி செய்த பொழுது, தொடக்கம் அதுதான், கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்த பொழுது அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள், நிறைய பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள், நிறைய கோவில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதற்கு நிறைய சொத்துக்களை பல்லவர்கள் அள்ளி வழங்கியிருக்காங்க, நிலங்கள், பொன்கள் அப்படிலாம் வழங்கியிருக்காங்க. அந்த கோவில்கள் தொடர்பாக அப்போ இருந்த ஒரு கலெக்டர் அவரும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோவிலுக்கு நகையெல்லாம் வழங்குறாரு. அந்த நகையெல்லாம் வழங்கிட்டு பிறகு போய் அந்த கலெக்டர் பார்க்குறாரு, நகை இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள ஒரு மாவட்ட கலெக்டர் தான். நகையை காணுன்ன பிறகு தான் அவர் தொடங்குகிறார் அந்த பிரச்சனையை. ஆக இந்த கோவில்களை நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் கோவில் சொத்துக்களை, நகைகளை அபகரிக்கிறார்கள், இதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடக்கப்படுகிறது. பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, 1795 கிட்டத்தட்ட 1800க்கு மேற்பட்ட 1842 அதனுடைய விவரங்கள் இந்த நூலில் இருக்குது. கோவில்களை அவர்கள் கம்பெனி நிர்வாகத்தின் கீழ், அவர்கள் ஆட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பிரச்சனையாக வெடிக்குது. யாருக்கு? நமக்கு பிரச்சனை இல்லை, பார்ப்பனர்களுக்கு. கோவில்களை கிழக்கிந்திய கம்பெனி அதனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது தவறு அப்படிங்கும்போது வழக்கு போடுறாங்க. வழக்கு போடும்போது உயர்நீதிமன்றம், அப்பயும் உயர்நீதிமன்றம் தான், ஜிஆர்எஸ் மாதிரி நிறைய நீதிபதிகள் இருந்திருக்காங்க. இந்த புக்கை படிச்சிங்கன்னா தெரியும், வரிசையாக ஜிஆர்எஸ் மாதிரி நீதிபதிகள் இருந்து இந்த பார்ப்பனியத்தையும் கோவிலையும் கோவில் சொத்தையும் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தது தவறு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? கம்பெனி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வராங்க, ஆனால் உயர்நீதிமன்றம் அதை நிர்வாகத்திலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அதன் பிறகும் தொடர்ந்து சட்டங்கள் போட்டு போட்டு கடைசியாக என்ன ஆகுதுன்னா, 1922 எங்கே பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் உருவாக்கிய ஒரு ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி, பனகல் அரசர் முதன்மை அமைச்சர், அவர் கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இதற்கு ஒரு வாரியம் ஒன்று உருவாக்குவோம், இந்த கோவில்களை நிர்வகிக்க, கோவில் சொத்துக்களை நிர்வகிக்க, அதில் திருட்டு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, ஊழல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இதை எல்லாத்துக்காகவும் நம்ம ஒரு வாரியம் அமைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார்கள். அந்த மசோதா கொண்டு வரும்போது தான் பெரியார் அவருடைய கட்டுரைகள்லாம் அதில் தொடர்ச்சியாக வருது. அதனால சில கட்டுரைகளை அதில் எழுதியிருக்காங்க. பெரியார் அவர்கள் கட்டுரை எழுதுகிறாங்க, இதற்கு சார்பாக சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் கோவில்களுக்கு உள்ள சொத்துக்களை பார்ப்பனர்கள்
அநியாயமாக செலவு பண்ணுறதை தடுக்கலாம். அதில் பெரியார் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் படித்தா நல்லா இருக்காது. அப்படிலாம் வார்த்தைகள் போட்டிருப்பாங்க. எப்படிலாம் இந்த பணம் சீரழிக்கப்படுகிறது, அதனால் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கட்டுரை எழுதிட்டு இருப்பாங்க. பிறகு என்னாச்சுன்னா, நமக்கு இப்போது ரவின்னு ஒரு கவர்னர் இருக்கார் இல்லையா தமிழ்நாட்டுக்கு, அப்போல்லாம் வந்து சட்டம் ஏற்றினா வைஸ்ராய்கிட்ட போய் அனுமதி வாங்கணும். அப்போ தான் அது ஒரு சட்டமாக மாறும். அந்த சட்டம் வந்து ஒரு வாரியத்தை ஒரு சட்டமாக்குவது என்பது தான். விவாதங்கள் நடந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆட்சி முடிகிற காலம் வரையில் அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்கிறாங்க. அதில் திருத்தம் கொண்டு வரணும், அது இதுன்னு சொல்லி ஒரு 500 திருத்தமாவது பார்ப்பனர்கள் அந்த எல்லாத்தையும் கொண்டு வராங்க. என்ன ஆகுது, ஆட்சி முடிய போகுது, மசோதா நிறைவேறியது, ஆனால் அது சட்டமாக்கப்படலை. ஏன்னா இவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. திரும்பவும் 1924 மீண்டும் அதே பனகலரசர் ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி வருகிறது. மீண்டும் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வர்றதுக்கு மசோதா தயாரித்து விடும்போது விவாதம்னா வருஷக்கணக்கான விவாதங்கள் நடத்தி கடைசியாக வாரிய சட்டம் நிறைவேறுது. அதில் என்னென்னோ தில்லுமுள்ளு பண்ணி பார்த்து நடக்கலை, நிறைவேற்றியாச்சு. அதில் மையமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது, அதில் வந்து கோடிக்கணக்கில் வருமானம் வருது. இந்த வருமானத்தை எல்லாருமே அதில் நிர்வகிக்கக்கூடிய அறங்காவலர்கள் அவர்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அப்படிங்கும்போது அதில் தான் பெரியார் கண்டபடி எழுதுறாரு. அது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, அதில் பார்ப்பன வக்கீல்கள்லாம் நிறைய லாபம் அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து எழுதுறாங்க. எப்படியோ அது நிறைவேற்றியாச்சு. அப்படி தான் ஒரு வாரிய சட்டம் வந்தது. பிறகு ஓமாந்தூரார் ஆட்சி 1947க்கு அடுத்து ஓமாந்தூரார் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, இதில் வந்து இந்த வாரிய சட்டம் கூட ஒரு முழுமையானதாக இல்லை. அதை ஒரு அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறையாக, ஒரு மினிஸ்ட்ரின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி சேகர் பாபு இருக்கார், அப்படி ஒரு துறையாக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு துறையாக உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் நடக்குதுங்க விவாதம், என்னன்னோ விவாதம். ஓமாந்தூரார் ஒன்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் மாதிரி இல்லை, ரொம்ப பக்தர். கடவுள் சொத்து, சிவன் சொத்து குலநாசம், கடவுள் சொத்தை யாரும் எதுவும் ஏமாற்றக்கூடாது, பாதுகாக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், இது நம்மளுடைய பண்பாடு, நமக்கு மூத்தவர்கள் எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு இந்த கோவில்களுக்கு இந்த நிலங்களை வாரி வழங்கியிருக்காங்க, இதெல்லாம் பாதுகாக்கணுங்கிற அக்கறையோடு அவர் வந்து அதை செயல்கிறார். அப்போ அவரே சில விவரங்களை கொடுக்குறாரு. இந்த நூலை வாங்கி படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விவரங்களை இப்போ நான் சொல்லலை. வேதாரண்யம் கோவிலில் எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தது, அந்த கோவிலுக்கு என்ன வருமானம் இருந்தது, அதை எப்படி குறைச்சி காட்டினாங்க, சிதம்பரம் கோவில், எல்லா கோவில்களை பற்றியும் அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இதுக்காக தாங்க நாங்கள் சொல்கிறோம், இந்த கோவில் வருமானத்தை வைத்து கொண்டு அந்த வருமானத்தை எப்படி செலவிடுவது அப்படின்னு பார்த்தா, கல்விக்காக செலவிடலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், மருத்துவத்திற்கு செலவு செய்யலாம், மருத்துவமனைகள் கட்டலாம். இப்படியாக அவர் பட்டியலிட்டு இந்த நிர்வாகத்தை நாம் வந்து ஒரு துறை ரீதியாக கொண்டு வந்து ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு உருவாக்குறோம்னா இந்த பணத்தை நம்ம எப்படிலாம் செலவு செய்யலாம், இல்லைன்னா கோவில் சொத்துக்கள் அதனுடைய வருமானத்தை ஒரு சிலர் மட்டும் அடைந்து கொண்டு ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு தான் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பல தடங்கல்கள்ங்க. வைஸ்ராயிட்ட போய் இதை வந்து கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள்ங்கிறதுலாம் இதில் வரும். இப்போ அவர்கள் அதில் முக்கியமாக சொல்கிறதுனா, இப்படி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டால் இந்து அறநிலையத்துறையை ஒரு துறையாக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் இந்து மதமே போயிடும், இந்து மதம் அழிந்து விடும், இந்து மக்களுடைய நம்பிக்கை போய்விடும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இப்படி சட்டம் இயற்றும் போதெல்லாம் அவர்கள் கூக்குரல் இடுவது இந்து மதம் அழிந்து விடும், இந்து நம்பிக்கை எல்லாம் போயிடும், இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தான் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் அப்போ ஓமாந்தூரார் சொல்வார், ஒவ்வொரு சட்டம் இயற்றும் போதும், சாரதா சட்டம் இயற்றும் போதும் இந்து மதம் அழிஞ்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. திருமண வயதை நிர்ணயம் செய்ய அப்போ வந்து சட்டம் இயற்றும் போதும் அதுதான் சொன்னாங்க. தேவதாசிகள் சட்டம் ஒழிப்பும் போதும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறையும் இந்து மதம் அழிஞ்சிடும், இந்து மதம் அழிஞ்சிடும், இந்து மதம் அழிஞ்சிடும்.
ஆனால் என்னென்னா அந்த மதம் அழியாமல் இன்றைக்கும் நம்ம ஒரு மினிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு இருக்கோம். சேகர் பாபு அலன்னு அலைஞ்சிட்டு இருக்காருங்க. மதம் அழியவே இல்லை, அந்த மதம் அப்படியே இருக்குது. மதம் அழியாது, அதுக்கு சொத்து இருக்கிற வரைக்கும் மதம் அழியாதுங்க. சொத்துக்களை நீங்கள் ஒரு மதத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு நிறுவனம், ஒன்றுமே இல்லைனாலும் அது நிற்கும். நீங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சென்னை மாகாணத்தில் மட்டுமே கோவில்களுக்கு சொந்தமாக இருந்தது என்றால் இந்த நிலங்கள் யாருடைய நிலங்கள்? அப்போ உள்ள ஆண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜாக்கள் எல்லாம், அவெல்லாம் அள்ளி கொடுத்தது கோவில்களுக்காக. யாருக்காக கொடுத்தார்கள்? யாரு கொடுக்க சொன்னது என்றால் பார்ப்பனர்களுக்காகத்தான். பார்ப்பனர்கள் தான் கொடுக்க சொல்கிறார்கள். அப்ப உட்கார்ந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பன சமூகம் தனக்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்று பெரியார் சொன்னார். அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் பிறகு சுதந்திரம்லாம் அடைஞ்சிட்டாங்க. 1959 காமராஜர் அவர்கள் பீரியடில் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் ஒரு முழுமையான ஒரு சட்டமாக உருவாக்கப்பட்டு இப்போ நடைமுறையில் இருக்கிறது. இந்த சட்டம் இயற்றப்பட்டதின் விளைவாக எத்தனை அதனுடைய கிடைக்கக்கூடிய பணம் வருமானத்தை வைத்துக்கொண்டு அரசு என்ன செலவு செய்தது என்பதை ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் சொல்றாங்க. அப்போ கோவில்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே போய்கொண்டிருந்த நிலைமை மாறி இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் பள்ளிகள் கட்டப்பட்டது, கல்லூரிகள் கட்டப்பட்டன, மருத்துவமனைகள் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு பட்டியல் இடுறாங்க. அப்ப இந்த பணம் என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பவும் இவாள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்து அறநிலையத்துறை என்பது தேவையில்லை, கோவில்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப கோவில்களை பார்ப்பனர்களிடம் ஒப்படைத்து விட்டால் அதில் வரக்கூடிய வருமானம் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். எதுக்காக பள்ளிக்கூடம் கட்டணும்? ஏன் கல்லூரி கட்டணும்? அதுவும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிப்பதற்காக. ஏனென்றால் அப்பெல்லாம் கட்டின கல்வி நிறுவனங்கள்ல பார்ப்பனர்கள் மட்டும்தானே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போதானே இந்த பணத்திலிருந்து கட்டப்பட்ட கல்லூரிகள் எல்லாருமே படிக்கலாம் என்கின்ற சூழல் வந்தது. இதை தடுக்கணுங்கிறது தாங்க நோக்கம். இதுதான் ஐயா இந்த நூலை எழுதின நோக்கமும். இதை சிதைக்க பார்க்கிறார்கள். இந்த வருமானத்தை பார்ப்பனர்கள் தங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோடியும் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் இருந்து வெளியேற வேண்டும், கோவில்களிலிருந்து வெளியேற வேண்டும்னு சொல்றார். அதே மாதிரி தான் ஈஷா சொல்றாங்க, இங்க இருக்கிற அவாள்கள் எல்லாரும் சொல்றாங்க, நோக்கம் இதுதான், கோவில்களை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு. அப்போ ஐயா அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த நூலில், இந்து அறநிலையத்துறை கோவில்களில் இருந்து வெளியேற வேண்டுமா அப்படின்னா, கோவில்களிலிருந்து வெளியேற வேண்டியது இந்து அறநிலையத்துறை அல்ல, கோவில்களில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் பார்ப்பனர்கள். இது தமிழ்நாட்டில் நாம செய்ய தவறியதின் விளைவுதான் இன்றைக்கும் கோவில் எங்களுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோவில் கட்டியது யார்? பல்லவர்கள் காலத்திலிருந்து சோழர்கள் காலத்திலிருந்து கட்டியது, அதற்கு உழைத்தது, அதற்கு நிலங்களை கொடுத்தது, அந்த நிலங்களை விவசாயம் செய்தது, அதற்கு உற்பத்தி செய்தது, வருமானத்தை ஈட்டி தந்தது எல்லாமே தமிழர்கள், உழைப்பாளிகள். நிலம் ஒன்றும் அரசனுக்கு சொந்தம் இல்லைங்க, அவன் உழைச்ச நிலம் இல்லை. ஆனால் கடவுள்கிற பெயரில் அள்ளி வீசினா கூட அந்த நிலம் யாருக்கு சொந்தம்னா உழைச்சவங்களுக்கு தானே சொந்தம். இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோவிலுக்கென்று இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும் என்று GRS மாதிரி நீதிபதிகள் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. கோவில் சொத்து எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அது கோவிலுக்கு தாங்கன்னு. ஆக இந்த நிலங்களை ஏன் உழைக்கும் மக்களிடம் ஒப்படைக்க கூடாது என்பது என்னுடைய கேள்வி. கோவில்களுக்கென்று எதற்குங்க நிலம்? சாப்பிட வசதி இல்லை, குடியிருக்க இடம் இல்லை, கால்காணி நிலம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தமிழ்நாடு எங்கும் நிலமற்றவர்கள் என்று லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கோவில்களுக்கென்று லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. இந்த அரசு இந்த அறநிலையத்துறை என்ற ஒரு துறையை வைத்து கொண்டு கோவிலுக்கு செய்கின்ற பணிகளை பார்த்தால் அதிர்ச்சியாக தான் இருக்கு. எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது சொல்லியிருக்காங்க, எத்தனை இந்த பணத்தை எத்தனை கல்லூரிகள் கட்டியிருக்கோம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன வரவு என்ன செலவு எல்லாம் சொல்லியிருக்காங்க.
இவ்வளவு அக்கறை கோவில்களுக்கு எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் இந்த நிலத்தை ஏன் அசைன்டு லேண்டா, அசைன்மெண்ட் பட்டான்னு சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இந்த நிலங்களை ஒப்படைத்து விட்டு அந்த நிலங்களில் இருந்து ஒரு குறைந்தபட்ச 5% வருமானத்தை மட்டும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோவில்களையும் நாம் பராமரித்து விடலாம். கோவிலுக்குன்னு வரவங்க இருக்காங்க இல்லையா, உண்டியல் பணம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதில் போடுற நகை பொருள்கள் என்று தனியாக இருக்குது, அதில் போடுற வைரவேல் அது இதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு இல்லையா, கோவிலுக்குன்னு வருமானம் தனியாக இருக்குல்ல. எதுக்குயா இவ்வளவு நிலங்கள் கோவிலுக்கு? இந்த நிலத்தை பார்த்து தான் இவருக்கு ஆசை வருது. பண ஆசை என்பது பார்ப்பனர்களுக்கு உழைக்காமல் அப்படியே பூஜை பண்ணிட்டு இத்தனை நிலங்களையும் நாம் வச்சுக்கிட்டு சொகுசாக இருக்கலாமேங்கிற ஆசை வருகிறது. அதனால என்னன்னா இந்த நிலங்கள், அதாவது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நாம இதுல ஒரு சட்டம் இருக்கு, இந்த நிலங்களை விடுவிக்க முடியுமா, இதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த அரசு கொடுக்குமா நிலமற்றோருக்கு அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த நிலங்களை அரசு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தும். ரிலிஜியன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா ரெண்டு விஷயம், மதம் என்றால் ரெண்டு, ஒன்று கடவுள், கடவுள் நம்பிக்கை, வழிபாடு, வழிபாட்டு முறை, அது ஒரு பக்கம். இன்னொன்று அதில் அந்த நிறுவனத்திற்கு அந்த கோவில்களுக்கு உள்ள பொருள் வருமானம், பொருள் ஈட்டுவது, இது ரெண்டு இருக்கு. ஒன்று நீங்க மத நம்பிக்கை தொடர்பானது, இன்னொன்று பொருளாதாரம் தொடர்பானது. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் அத்தனையுமே நிர்வகிப்பதற்கு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் உண்டு. நீ மத நம்பிக்கை நீ எப்படி கும்பிடணுங்கிறத நீ முடிவு பண்ணிக்க, அது வேற விஷயம். நீ எப்பப்போ விளக்கேற்றலாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க, அது வேற. ஆனாலும் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களை எப்போ திறக்கிறது, எப்போ பூட்டி வச்சுக்கிறது, எப்போ எல்லாரையும் வெளியில் நிற்க வச்சுக்கிறது, இதுக்கு ஏதோ ஆகம விதிகள் சொல்கிறது, இதுக்கு ஏதோ வேதம் அதை சொல்லுது இதை சொல்லுதுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தவிக்க விடுறது, இந்த நாளில் வந்தால் தாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரே நாளில் எல்லாரையும் உள்ளார கொண்டாந்து விடுறது, இந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு பார்ப்பனர்கள் சாதாரண மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கோவில் கியூவில் நிற்க வச்சு வறுத்தெடுக்கிறாங்க பாருங்க. என்ன கொடுமைன்னு தெரியலங்க. அது அதெல்லாம் உருவாக்கி வைக்கிறான் தனக்கு ஏதோ அதிகாரம் இருப்பதாக. கோவில்களை அதிகபட்சம் நீங்க எப்பவும் இருக்கா மாதிரி காலையில் 5 மணிலேருந்து நைட் இரவு 10 மணி வரைக்கும் திறந்து வைங்க. எல்லா நேரமும் திறந்திருக்கட்டும், எல்லா மக்களும் வரட்டும், எல்லா மக்களும் தரிசனம் செய்யட்டும், எல்லா மக்களும் அவர்கள் விரும்பிய வகையில் பூஜை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவோம். இதை ரெகுலேட் பண்ணுவதற்கு அரசு ஊழியர்களை போடுங்கள், ஆண்களை பெண்களை அரசு ஊழியர்களை போடுங்க. வரிசையாக வரட்டும், பார்க்கட்டும், போயிட்டே இருக்கட்டும். விருப்பப்பட்ட முறையில் அவங்க தமிழில் பாடினா பாடிக்கட்டும், ஹிந்தியில் பாடினா பாடிக்கட்டும், மலையாளத்தில் பாடினா பாடிக்கட்டும், பாடி அவர்கள் பூஜை செஞ்சுக்கட்டும். இதில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்ப்பதற்கு ஊழியர்களை போட்டு விடுங்கள். அவர்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் ரசீது கொடுத்து நீங்கள் அந்த பணத்தை வசூல் பண்ணி நீங்கள் கணக்கில் சேர்த்துட்டு போங்க. இதுக்கு எதுக்கு பாப்பம் உள்ளாரங்கிறதா நம்ம கேள்வி. நீ அங்கே போகக்கூடாது, இங்கே தான் நிற்கணும், தொட்டு கும்பிடக்கூடாது, இந்த நாளில் மட்டும்தான் நீ வரணும், இந்த நாளில் மட்டும்தான் நான் பூஜை செய்வேன், இந்த மணி நேரத்தில் மட்டும்தான் பூஜை செய்வேன் அப்படின்னு கோவிலை பூட்டி வச்சுக்கிறது. இந்த அதிகாரத்தை பார்ப்பனர்களிடம் கொடுத்து விட்டு நாமெல்லாம் வெளியில் நின்று கையை கட்டி நிற்கிறோம் பார்த்தீங்களா. இதை இந்த முறையை தகர்க்க வேண்டும். பார்ப்பனர்கள் தேவையில்லை. பார்ப்பனர்களும் சாமி கும்பிட வந்தால் கியூவில் நின்று கும்பிட்டு போ, அவ்வளோதான். நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு சொன்னால் கூட அர்ச்சகர்களே எதற்கு தேவைன்னா அர்ச்சகர்களை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டுங்க, தேவையில்லைன்னா மக்களே பூஜை பண்ணிட்டு போயிடட்டும். இதனால இது நமக்கு தீர்மானிக்கப்பட விஷயம். இந்த அறநிலையத்துறை கோவில்களிலிருந்து வெளியேற வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல. இந்த தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு, இந்த முட்டாள்தன மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தாமல் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பதற்கு ஒரு முதல் கட்டமாக ஐயாட்ட கூட சொல்ல, முதல் கட்டமாக தமிழகம் எங்கும் உள்ள கோவில்களில் பார்ப்பனர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை தமிழர்கள் கையில் எடுக்க வேண்டும். இங்க நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்க. அப்படி எடுத்தாதான் இந்த திருப்பரங்குன்றம் மாதிரி பிரச்சனை வராது. நீ ஏன் வேணாங்கிற, நீ என்ன போய் கோவில் இருக்க, நீ எங்க வேணா எந்த மரத்தில் வேணாலும் எங்க வேணா கோவில் விளக்கேற்றிட்டு போயிட்டே இரு. அதிகாரம் உனக்கு இல்லை. உன்னுடைய இதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்ம சொல்ல வேணாமா? நம்ம எனக்கு முன்னாடி தோழர் பேசும்போது சொன்னாங்க, அப்போது
இந்த பார்ப்பனியத்தின் தாக்கத்திலிருந்து நாம் எப்போ வெளியில் வரப்போகிறோம்? நான் இப்போ நினச்சேன் 1924 வந்து இந்த சட்டம் இயற்றுவதற்கு ஆட்சியாளர்களை மசோதாவில் கையெழுத்து போட விடாமல் பார்ப்பனர்கள் ஏமாற்றி அந்த ஆட்சி போன ஒருபாடு அடுத்த ஆட்சி அவங்க வரமாட்டாங்கன்னு நம்பிக்கையில் ஓட்டு பிரச்சாரம்லாம் பண்ணி, ஆனாலும் பனகல் அரசர் மீண்டும் முதல்வராக வந்த ஒருபாடு இந்த சட்டத்தை நிறைவேற்றின மாதிரி அதே விஷயம் இப்போ நடக்குதா இல்லையா? அதே விஷயம் 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சி இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் விட்டதுக்கு காரணம் யாரு? பார்ப்பனர்கள் தானே, ஒன்றிய அரசு தானே, RSS அரசு தானே, அவருடைய ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கவர்னர் தானே. இன்னமும் 100 வருஷத்துக்கு பின்னாடி நாம இப்படியே நின்றுகிட்டு இருக்கோம். என்ன விடுதலை, என்ன ஜனநாயகம், என்ன அரசியல் சாசன சட்டம் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கு? எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாம் ஒன்று தான். நீங்கள் சொல்லுவாங்க, அதாவது பார்ப்பனர்கள் யார்? பார்ப்பனர்கள் கடவுளுக்கும் மேலானவர்கள். ஏனென்றால் கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது. பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள். பிரம்மாவின் முகத்தில் பிறந்தவர் பார்ப்பனர், மேலே இருக்கக்கூடிய முகத்தில் பிறந்தால் அவங்க உயர்ந்தவர். அதனால் அவருக்கு தான் எல்லா உரிமையும். அதாவது முகத்தில் பிறந்ததால தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், கீழே பிறந்தவனுடைய உரிமைகள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு. அப்ப எல்லாமே பார்ப்பனர்களுக்கு. இப்படியான ஒரு தத்துவத்தை சொல்லி எல்லாம் முட்டாள்தனமா இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்டா, நீ நம்பணும், நம்பிக்கை தான் முக்கியம், கடவுளை கேள்வி கேட்க கூடாது, நீ நம்பலன்னு சொன்னா நரகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு நம்பிக்கிட்டு இருக்க போறோம்? மூலதனத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, மூலதனம் அனைத்தும் முதலாளிகளுக்கு, பார்ப்பனர்களுக்குத்தான் அனைத்து பிற வர்ண சாதிகளுடைய உரிமைகளும் சொத்துக்களும். மூலதனம் எப்படி முதலாளிக்கோ எல்லாமே, அதே மாதிரி பார்ப்பனர்களுக்கு. இந்தியாவில் இப்போ மூலதனமும் பார்ப்பனியமும் ஒன்றா சேர்ந்தாச்சு. இங்கே தோழர் எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, அதாவது RSS 100 ஆண்டு காலம், கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டு காலம், சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டு காலம், அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சிய மூன்றும் இணைந்தாலும் நாம் 97% இருந்தால் கூட 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நாம் வென்றெடுக்குவதற்கு இன்னும் பல போர் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தோழர் சொன்னார்கள். ஏன் 97%? அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் அல்லது திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏன் இந்த 3% ஒழிக்க முடியவில்லை என்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் ஒழிக்க முடியல? இந்திய அரசியல் சாசனம் இருக்கிறது என்பதாலேயா? இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதாலேயா? அல்லது உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொடுக்கிறது, அவர்களை நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதாலேயா? இல்லை, அவர்கள் கார்ப்பரேட்டுகளின் கூட்டணியில் வந்து விட்டார்கள் என்பதுதான். கார்ப்பரேட்டுகளின் கூட்டணி இருப்பதால் தான் அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு அப்படியே பணத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சமூகம் என்பது கார்ப்பரேட்டுகளின் அரசுகள், கார்ப்பரேட்டுகளின் ஆட்சி, கார்ப்பரேட்டுகள் தான் தீர்மானிக்கிறார்கள். RSSம் கார்ப்பரேட்டும் அப்படியே கூட்டணி சேர்ந்துட்டு மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரத்தையும் வளர விடாமல் நம்மளை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த கூட்டணியை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கூட்டணிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பது முக்கியம். ஏன் நம்மால் செயல்பட முடியல? இளைஞர்கள் வரல, இளைஞர்கள் வர முடியல. அவர்களுக்கு என்ன சொல்றது, படித்தா வேலை, வீட்டில் சாப்பாடு பிரச்சனை, சர்வைவல் கொஸ்டின்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாம. அந்த சர்வைவல் பிரச்சனை, நாம் வாழ்வதற்கான ஆதாரம் இல்லை என்ற பிரச்சனையில் 97% மக்கள் இருக்கும் பொழுது, எதை பற்றியும் கவலை இல்லாத 3% மக்கள் கார்ப்பரேட்டுடன் கைகோர்த்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த கார்ப்பரேட்டுகள் கூட்டணியில் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை வீணா போச்சுங்க. நீதித்துறை சுத்தமா வீணா போச்சு இந்த கூட்டணியில. அச்சமா இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கூட பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். இங்க உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் GRS கூட்டணியை எதிர்த்து GRS கூட்டணி இல்லாத நீதிபதிகள் அச்சமடைகிறார்கள். இதுதானே. இவர்களிடம் பணம் இல்லை, அவர்களிடம் பணம் இருக்கிறது.
கார்ப்பரேட்டுகள் கம்யூனிஸ்டுகளை நம்ப மாட்டார்கள், பெரியாரிஸ்டுகளை நம்ப மாட்டார்கள், அம்பேத்கரிஸ்டுகளை நம்ப மாட்டார்கள், அவர்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவு என்பது RSS தான், பார்ப்பனர்கள் தான். இதுதான் இன்றைக்கு உலக சூழல், இந்திய சூழலும். இன்றைக்கு ஒரு நாட்டில் உள்ளே நுழைந்து ஒரு நாட்டின் அதிபரையும் அவரது மனைவியையும் கடத்தி கொண்டு போய் தன்னுடைய சிறையில் வைக்கக்கூடிய அளவிற்கு ட்ரம்ப் வளர்ந்திருக்கிறார் என்றால் அது ட்ரம்பின் தனிப்பட்ட வளர்ச்சி அல்ல. உலக நாடுகள் அத்தனையுமே முதலாளித்துவத்திற்காக அடிமைப்பட்டு போனதின் விளைவாக, முதலாளித்துவத்திற்கு நான் தான் ராஜா என்பவன் என்ன வேணா செய்யலான்னு முடிவு பண்ணதின் விளைவுதான் அது. அப்படி ஒரு குட்டி ட்ரம்ப் தான் இங்க மோடி, எல்லாம் அவர்கிட்ட அப்படியே அடைக்கலமாகி இருக்காங்க. அப்போ நாம மக்களிடம் ஏதுமற்றவர்களிடம் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும். அழிக்கவே முடியாது என்று உலகத்தில் எதுவும் இல்லை. RSSம் அழியும். RSSஐ அழிக்க முடியாது என்பது அல்ல. அவன் இப்பொழுது போட்டிருக்கிற கூட்டணியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு போக வேண்டும். அச்சமில்லாமல் இதை எதிர்க்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். அச்சப்பட்டால் நாம் இந்த பிரச்சனைகளை நாம வலுவாக நிற்க முடியாது. ட்ரம்புக்கு எதிராக இன்றைக்கு உலக நாடுகள் எழுந்து நிற்பதற்கு யோசிக்கின்றன. இது அந்தந்த நாடுகளின் தவறு, அந்த நாட்டு தலைவர்களின் தவறு. ஏனென்றால் அவர்களும் முதலாளித்துவத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதால் அச்சமடைகிறார்கள். முதலாளித்துவம் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்தியாவில் RSSஐ தோற்கடிப்பது மட்டுமல்ல, RSSஐயும் கார்ப்பரேட்டுகளையும் ஒன்றாக நின்று தோற்கடிக்க வேண்டும். அதற்கு 97% இருக்கக்கூடிய நாம் தான் தொழிலாளிகள், நாம் தான் உழைப்பாளிகள். நாம் கையை தூக்கினால் அந்த 3% வீழும் என்பதை, நம்முடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.